வந்ததுமே பொங்க பானைய இறக்கி பொங்கலிட்டு ராணி சோளத்தேவ பங்க விட்டு போட்டு வந்தா மதவான பதறிக்கிட்டு அப்ப விட்டு இல்ல வந்ததுமே பொங்க பானைய இறக்கி பொங்கலிட்டு வண்ணாங்கொண்டு வந்த ஆலங்குச்சி பொன்னா கையில தான் தொட்டு வச்சு ஆலமரத்து கருப்புன்னுதான் அருளரங்கி அவ பேரு வச்சு கருமாத்தூர் மக்களை காக்க வாரம்னா காக்கு வீரா உன்னை நம்பும் ஜனங்களை காக்கும் வீரா காக்கு வீரா உன்னை நம்பும் ஜனங்களை காக்கும் வீரா வருவான் காக்கு வீரன் காத்திடத்தா கண்ணு ரெண்டு வேண்டி உருகி நின்னா காக்க வாரமுன்னு வந்து நிப்பான் சிம்ம வாகனத்தில் ஏறிக்கிட்டு வரவா காக்கவின்னு வந்து நிப்பான் கண்ணு ரெண்டு வேண்டி வருந்தி நின்னா காக்க வாரமுன்னு வந்து நிப்பான் மண்ணவள்ளி மட்டும் பூசிக்கிட்டா பொன்னா அள்ளி கையில் தந்திடுவா அக்கரமா செஞ்சு ஆட்டமிட்டா உயிரை அழிக்கத்தான் வந்திடுவா கருமாத்தூர் மக்களை காக்க வாரமுன்னா காக்கு வீரா உன்னை நம்பும் ஜனங்களை காக்கும் வீரா காக்கு வீரா உன்னை நம்பும் ஜனங்களை காக்கும் வீரா மதவான கிளவியவ ஆசை வச்சா பொங்க வைக்க ஆலங்குச்சி ஊண்டி வச்சு ஒரு ஆலயத்தை உண்டாக்கினா காக்கு வீரா உன்னை நம்பும் ஜனங்களை காக்கும் வீரா காக்கு வீரா உன்னை நம்பும் ஜனங்களை காக்கும் வீரா உன்னை நம்பும் ஜனங்களை காக்கும் வீரா உன்னை நம்பும் ஜனங்களை காக்கும் வீரா எங்க கொண்ட கருப்பரே சரணம் சரணம் கருப்பரே சங்கிலி கருப்பரே வரணும் வரணும் கருப்பரே எங்க கொண்ட கருப்பரே சரணம் சரணம் கருப்பரே சங்கிலி கருப்பரே வரார் கருப்பு சாமி காட்டு வழியிலே வரி மறைச்சி வரத கேளு ஈர வழியிலே வரார் கருப்பு சாமி காட்டு வழியிலே வரி மறைச்சி வரத கேளு ஈர வழியிலே காட்டு வழியிலே கோட்டை வழியிலே ஆடி வராராம் கருப்பர் ஓடி வராராம் எல்லை வழியிலே இச்சமர காட்டு வழியிலே நடந்து வராராம் கருப்பர் சிரிச்சு வராராம் வரார் கருப்பு சாமி காட்டு வழியிலே வரிமறைச்சி வரத கேளு ஈர வழியிலே வரார் கருப்பு சாமி காட்டு வழியிலே வழிமறைச்சி வரத கேளு ஈர வழியிலே வராண்டா கருப்பை எங்க வராண்டா சங்கலி பரம்பரையில் சங்கலி கருப்ப வராண்டா கொள்ளி பிசாசு கொள்விசாசு வெள்ளக்கி ஓடு கருப்ப நீ இங்க தலைவரிச்சி ஆடு இடி இடிக்க மேகம் கிடுங்க ஏழு கடலை தாண்டி காக்க கருப்ப எங்க வராண்டா கடல் தாண்டி ஏழு கடல் தாண்டி
பறக்குது வெட்ட ரூபா பல பழக்குது பிச்ச ரூபா எங்களை காட்சி துபாய் வெட்ட கருப்பா ஜப்பாரு வாசக்கார 18 அடி கருப்பரே சந்தன வாசக்கார கருமலையாம் கருப்பரே சராய வாசக்கார எங்க கோட்டை கருப்பரே சம்ராணி வாசக்கார எங்க சங்கிலி கருப்பரே ஜப்பாரு வாசக்கார 18 அடி கருப்பரே சந்தன வாசக்கார கருமலையாம் கருப்பரே சராய வாசக்கார எங்க கோட்டை கருப்பரே சம்ராணி வாசக்கார எங்க சங்கிலி கருப்பரே இங்கு ஜிகுவன ஆடிக்கிட்டு மாடசாமி கருப்பரப்பா எல்லை கோவில் பூஜைக்கு தான் விரைவிலையும் வாருமப்பா ஆடி வச்ச பாத குருடு அழுத்தி அழுத்தி மிதிச்சுக்கிட்டு நீ வந்தோம் 2 கையில் தூக்கி நீயும் வாருமப்பா திண்டகத்தம் திண்டக தாளம் விட்டு சபரி கருப்பண்ணிக்கே மலையை தாண்டி வாராண்டா குடம்புல சந்தனமா வீசுதுங்கே வாசமா கருப்ப சீரும் ஓசை 8 திசை தூரமா வரார் கருப்பு சாமி காட்டு வழியிலே வரி மறைச்சி வரத கேளு ஈர வழியிலே வரார் கருப்பு சாமி காட்டு வழியிலே வழி மறைச்சி வரத கேளு ஈர வழியிலே வரார் கருப்பு சாமி காட்டு வழியிலே வரி மறைச்சி வரத கேளு ஈர வழியிலே வரார் கருப்பு சாமி காட்டு வழியிலே வழி மறைச்சி வரத கேளு மறுபடி திருப்பூர் வச்சுப்பா திருப்பூர் நீ பார்த்து யாரை கூப்பிட சொன்னாலும் சரி மறுபடியும் எல்லாம் காலில் விழுப்பான் உடல்நிலையில் சரியில்லையாம்மா உடல்நிலை மனைவிக்கு உடல்நலை சரியில்லை நீ உட்கார் மனை கூப்பிட்றேன் கருப்பசாமி உன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தானா அதனால் கருப்பசாமி கிட்டவா சரிப்பா வர்ற கார்த்திகை மாதம் வர்றதுக்குள்ளே நீ நினச்சது போல் 3/4 சரி பண்ணிடலாமாண்ணே 3/4 சரி பண்ணிடலாம். அதனால் அடுத்தவங்களோட உதவி இல்லாமல் இறக்கிற காலங்கள் வரைக்கும் யாருக்கும் தொந்தரவு கொடுக்காமல் கருப்பை காப்பாற்றி கொடுத்து நீ பேர் சொல்கிற அளவுக்கு உனக்கு உருவாக்கி கொடுத்தா போதும்ல. அதே போல் உனக்கு அமைச்சு தரேன். தவறாமல் என்னை பார்த்துட்டு போயிடணும். அமாவாசை பௌர்ணமி எங்கே சுற்றினாலும் எனக்கு மாலையும் பாட்டில் வாங்கிட்டு வந்துடணும். இதே மாதிரி கனி வாங்கி குடிச்சிட்டு போயிடணும். அதே போல் நீ நினச்சது போல் உனக்கு அத்தனையும் உனக்கு நான் சரி பண்ணி கொடுத்துறேன். அப்படி உனக்கு தான் இப்போ சொல்லிகிட்ருக்கேன். அதனால் 5 மாதத்துக்குள்ளே கார்த்திகை ஜோதி வர்றதுக்குள்ளேயே உனக்கு ஓரளவுக்கு எல்லாம் சரி பண்ணி கொடுத்துட்றேன். நாளையிலேருந்து உனக்கு படிப்படியாக உனக்கு நான் அமைச்சு கொடுத்துறேன். 7 கனி கொடுத்துட்டு போகிறேன். சரியா? 7 நாளைக்கு பகுதியை சாப்பிட்டு பகுதி தேய்ச்சி குளிச்சிடணும். சரியா? இதை நீ பிடி. எந்திரி மேலே. 7 நாளைக்கு பகுதி சாப்பிட்டு பகுதி தேய்ச்சி குளிச்சிடணும். நீ எதிர்பார்த்தது போல் உனக்கு அத்தனையும் உனக்கு சரி பண்ணி கொடுத்துறேன். உனக்கு உத்தரவு அடுத்த அமாவாசைக்கு சொல்லிடுறேன். நான் கூடவே வரம்போ 7 நாள் கழித்து கூட்டிகிட்டு வரணும். அதுக்கு 7 கொடுத்துருக்கேன். அடுத்த ஞாயிற்றுக்கிழமை என்ன வந்து பாரு. கருப்பசாமி மறுபடி
கோயம்புத்தூர் வச்சுப்பா, கோயம்புத்தூர். இதில் கட்டட மேஸ்திரியாக இருப்பான். கருப்பசாமி, உன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தானா? சுற்றி பார்த்ததில் கருப்பசாமி, எனக்கு வேலையே இல்லை, வரும்போதெல்லாம் கடன் வாங்கிட்டு என்னால் வர முடியல அப்படின்னு என்னை வந்து கேட்டுடாமானே. அதனால் கருப்பசாமி, உனக்கு நான் வேலையை போட்டு கொடுத்துட்டாமானே அப்படின்னு. வேலை கொடுத்தேன்னா கொடுக்கலையா? கொடுத்துட்டேன். அப்போ என்ன போய் காலையில் விழுந்துட்டு ஓடு. அதே போல் கருப்பசாமி, எனக்கு வேலை கிடைக்காத வரைக்கும் கூட கடங்காரன் அதிகமாக டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கிறான்னு என்னை வந்து கேட்டேன். இப்போ வேலை கொடுத்ததுக்கப்புறம் அதுக்கு மேலே டார்ச்சர் பண்ணிகிட்ருக்கேன், அப்படியே இல்லையா? அதனால் கருப்பசாமி, இப்போ இது ஆரம்பம் மட்டும்தான், வேலை இது ஆரம்பம் மட்டும்தான். அதே போல் கருப்பசாமி, உன்னை நிற்காமல் உனக்கு வேலையும் உனக்கு அமைச்சு கொடுத்து இருக்கிற கடனை எண்ணி 6 மாதத்துக்கு கொஞ்சம் கஷ்டமான சூழ்நிலை வரும். அந்த சூழ்நிலையே வந்தாலும் நான் கருப்பசாமி 6 மாதத்துக்கு மேலே தான் உனக்கு நிம்மதியாக அறவயிறு கஞ்சி, கடன் இல்லை, நம்ம பரவாயில்ல அப்படின்னு அதிலேருந்து தப்பிக்க முடியுமே தவிர இது நாளைக்கே இது தீரக்கூடிய விஷயமும் இல்லை. அதனால் நான் சொன்ன விஷயத்தில் எப்படி இருக்கணும்? நான் சொன்ன விஷயத்தில் நீ கரெக்டாக இருந்ததுனால வேலை வந்துச்சா? இல்லை நம்ம ஒரு பக்கம் பொறுப்பையும் ஒப்படைச்சு நமக்கு எல்லாமே செல்வாக்கு கருப்பை நான் கொடுத்துருந்தோம், அதை கரெக்டாக நீ பயன்படுத்திக்க தெரியாமல் பயன்படுத்தி இப்போ ரோட்டுக்கு வந்து உட்கார்ந்துருந்த, அப்படி இல்லையா? முதல்ல நீ உதவி பண்ணுற அளவுக்கு ஒரு பக்கம் இருந்த இல்லையா? அப்போ நம்ம ஒரு சில தவறுகள் எல்லாம் பண்ணினதுனால இப்போ மறுபடியும் கீழே ஒடியாந்துட்டோம், அப்படி இல்லையா? அந்த தவறை வந்து சுத்தமாக நீ சரி பண்ணிடுமானே. உனக்கு வேலையை போட்டு கொடுத்துறேன்னு சொன்னேன், சொல்லி 30 நாளில் போட்டு கொடுத்துங்களா? அப்படி இல்லையா? அதே போல் உனக்கு மறுபடியும் உனக்கு அந்த மீண்டும் அந்த தப்பை பண்ணாமல் இருந்த அப்படின்னா நீ எதிர்பார்த்தது போல் ஒன்று இருக்கிற காலங்களில் நிம்மதியாக அதை கடந்து போயிடலாம். சொன்னபடி கேட்காம என்னால் டார்ச்சர் தாங்க முடியல, நான் என்ன பண்ணுறது, சூழ்நிலையை தள்ளப்பட்டேன், நான் கை நீட்டியும் காசு வாங்கி தொலைஞ்சிட்டேன், என்ன பண்ணுறது அப்படின்னு ஒரு சூழ்நிலையை காரணமாக காட்டி மீண்டும் உள்ளே போனேன் அப்படின்னா அதுக்கு நான் பொறுப்பு இல்லைடாமானே. முதவே சொல்லிட்டேன், சரியா? இதுக்கு நான் பொறுப்பு இல்லை. அதுக்கு நீ என்ன பண்ணணும் சொல்லு? கரெக்டாக இருந்திருப்பேன் அப்படின்னு போய் காலில் விழுந்துட்டு ஓடு. அதுக்கப்புறம் கருப்பசாமி இப்படி ஆகி போச்சுன்னு என் காலில் வந்து விழுந்துடக்கூடாது. இப்போ எல்லாம் சரி பண்ணி மறுபடியும் வேலை கொடுத்துருக்கேன், அப்படி தானே? அதனால் மீண்டும் நீ வேலையில் நிற்காமல் பழைய வழிக்கு உனக்கு வேலை 10 பேர்த்த வச்சு செய்கிற அளவுக்கு உனக்கு உருவாக்கி நான் கருப்பசாமி கடனையும் கட்டி பிள்ளைகளை நல்லபடியாக படிக்க வச்சு கருப்பை நல்லபடியாக காப்பாற்றி கொடுத்துறேன். அப்படி காப்பாற்றினா போதும் இல்லை? அதே போல் நான் கருப்பை காப்பாற்றி கொடுத்துறேன். சரிப்பா, இருந்து பார்த்துட்டு போயிரு, சரியா? அப்படியா? யார்? சரி, நான் எத்தனை நாளில் போகிறேன்? சரி, கருப்பம் கூடவே வரேன், கொண்டு கொடுத்துரு, இருந்து பார்த்துட்டு போ. கருப்பசாமி மறுபடி நம்பியூர் வச்சுப்பேன். நம்பியூர் எனக்கு வந்து உடல்நிலை வந்து சரியில்லை, அப்பப்போ உடல்நிலையில் சரியில்லை. அதனால் கருப்பசாமி ஆடி முடிய வரைக்குமே கொஞ்சம் தொந்தரவு பண்ணத்தான் செய்யும். அது அப்படின்னா விட்டுடலாம், அப்படி இல்லை அப்படின்னா மாற்ற வேண்டிய சூழ்நிலை வந்தாலும் வரலாம். வேலையே இல்லைப்பா, நான் வீட்டில் இருக்கிறேன் அப்படின்னு சொன்னால் சும்மா இருந்தாலும் தப்பு இல்லை. ஆக மொத்தம் மருத்துவ செலவு இல்லாமல் இருக்கணும், அப்படி தானே? இல்லை வேலைக்கு கட்டாயம் போய் ஆகணுமா? சூழ்நிலைக்கு நான் போகணும், ஆனால் அந்த வேலை ஆகாதுன்னு எனக்கு உத்தரவாச்சுன்னா நான் முதலே சொல்லிடுவேன், சரியா? அதனால் உனக்கு வேண்டிய 1 மாதம் டைம் நான் கொடுத்துருக்கேன். அந்த 1 மாதத்துக்குள்ளே 1 இல்லை 2 டைம் வழக்காடி பார்த்து மறுபடியும் மறுபரிசீலனை பண்ணி ஆகுமா ஆகாதா நானாக முடிவு சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் அந்த எந்த முடிவு சொன்னாலும் நீ கேட்டுறணும். அதனால் வேலைக்கு உனக்கு நல்லபடியாக இடத்துக்கு நல்ல இடமா இதே மாதிரி சிரமம் இல்லாத இடமா உனக்கு வேலைக்கும் உனக்கு நான் அமைச்சு கொடுத்துறேன். அதே போல் நான் உனக்கு பேர் சொல்கிற அளவுக்கு உனக்கு உருவாக்கியும் கொடுத்துறேன். அதனால் இதை வந்து எனக்கு உடம்பு சரி பண்ணி கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லி இதை புழிஞ்சு குடிக்காமல் சாப்பாடு செஞ்சு சாப்பிட்றணும். எல்லோரும் சாப்பிட்றணும், நீயும் சாப்பிட்றணும். அதனால் கருப்பசாமி தப்பு எங்கே நியாயம் எங்கேன்னு எனக்கு தெரியல. கரெக்டான தண்டனை ஒருத்தனுக்கு கொடுக்கணும். அதுக்கு தண்டனை கொடுக்குறதுக்கு இதை 4 அறுத்து சிகப்பை தொடச்சி என் பேரை சொல்லி உன்னோட இருப்பிடத்துலேருந்து தெற்கு திசையில் வீசிடு. எங்கே தப்பு நடந்தாலும் கருப்பசாமி உனக்கு நான் தட்டி கேட்கணுன்னு முடிவு பண்ணி வச்சுருக்கேன். அதனால் எல்லாமே நீ நினச்சது போல் வெள்ளாமையும் உனக்கு நல்லபடியாக அமைச்சு தரேன். தப்பு நடந்த இடத்துல நான் கருப்பசாமி தண்டனையும் கண்ணு முன்னாடி கொடுத்துட்றேன். அதனால் யாராக இருந்தாலும் சரி அப்படின்னு எனக்கு தெரியாத சாமின்னு அறுத்து போட்டுரு. உன்னோட இருப்பிடத்துலேருந்து எந்த திசையில்? தெற்கு திசையில் வண்டி போட்டுரு.
அதே போல் எண்ணி 9 நாளைக்கு அப்புறம் கருப்பசாமி அவனுக்கு ஸ்டார்ட் ஆயிடும். அதுபோல் நான் கருப்பன் காப்பாற்றி கொடுத்துறேன். எல்லோரும் உள்ளுக்கு சாப்பிட்றணும். நீ தள்ளி 5 கிலோமீட்டர் வந்து போட்டாலும் சரி, இல்லை நீ அங்கேயே போட்டாலும் சரி, நீ எதிர்பார்த்தது போல் அதுக்குண்டான வழி. ஆனால் தெற்கு திசை தான் போகணும். கிட்டவா 2 பேர் பகுதி சாப்பிட்டு பாதி தேய்ச்சி குளிச்சிடும். இதை நான் சொன்ன மாதிரி பண்ணிடு. இதை அறுத்து போட்டுரு. நான் கருப்பன் கூடவே வரும்போது கருப்பசாமி மறுபடி கூத்தம்பாளையம் வரிச்சுப்பா. கூத்தம்பாளையம் அதே போல் கருப்பசாமி உன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தேனா, எக்காரணத்தை கொண்டும் வீட்டை விட்டு காலி பண்ணுறதுக்கு கருப்பசாமி விட மாட்டேன். எக்காரணத்தை கொண்டும். அதனால் ஒரு வாய்ப்பு, சிரமப்படணும், கஷ்டப்பட்டு ரிஸ்க் எடுத்து பண்ணணும் சொன்னேன்னா இல்லையிடமான. அதனால் கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கணும், மன உளைச்சலும் வரத்தான் செய்யும். ஆனால் நேரில் போய் பாரு, மறுபடியும் ஒரு வாய்ப்பு. அதனால் கருப்பசாமி கண்டிப்பாக அது உனக்கு அமைச்சு கொடுக்குறக்கு ஒரு வழி உனக்கு அமைச்சு தரேன். அதனால் கட்டாயம் நீ போய் பார்க்கணும். அதுக்குள்ள வழியும் உனக்கு அமைச்சு தருவேன். நாளைக்கு உடனே காலி பண்ணணும் அப்படின்னு யார் என்ன குதிச்சாலும் அதை விட்டு போகவே கூடாது. உனக்கு ஒரு வாய்ப்பு, உனக்கு அதிலேருந்து காப்பாற்றி தரக்குண்டான வாய்ப்பு உனக்கு அமைச்சு தரேன். படிக்க வைக்கிறதுக்குண்டான வாய்ப்பு, அதுக்குண்டான வாய்ப்பும் ஏதோ ஒரு ரூபத்தில் அமைச்சு தரேன்னு சொல்லியிருக்கேன். அதுவும் ஏதோ ஒரு ரூபத்தில் அமைஞ்சிடும். அதே போல் கருப்பசாமி வட்டிக்கே வாங்கினாலும் கருப்பசாமி நல்லபடியாக நான் கட்டி கொடுத்து நல்லபடியாக காப்பாற்றி கொடுத்துறேன். நான் தான் கருப்பன் வழி அனுப்புவேன்னு சொல்லியிருக்கேன். அதனால் கருப்பசாமி ஆரம்ப காலத்தில் எல்லாம் அகலக்கால் வச்சு எல்லாமே போயிடுச்சிடமானே. இப்போ போய் 0வில் என்னோடய காலடி விழுந்தேன். இருக்கும்போதெல்லாம் விட்டுட்டு 0வில் எதுவுமே முடியாது. அடுத்த வேலைக்கு போனால் தான் சோறு. அந்த நிலைமைக்கு வந்துட்டோம். அதிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக படி ஏற்றணும். மறுபடியும் என் பிள்ளைய டாக்டருக்கு படிக்க வைக்கணும், அதுக்குண்டான முயற்சியும் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொண்டுட்டு போய் பணத்தை கட்டியிருக்கோம். அதனால் பணம் ரெடி ஆகலை அப்படின்னு இந்த வாரத்தில் ஏதோ ஒரு ரூபத்தில் கருப்பசாமி உனக்கு நான் அமைச்சு கொடுத்து கொண்டுட்டு போய் சேர்த்துருக்கணும் வழியும் உனக்கு உருவாக்கி கொடுத்துறேன். அதனால் நீ மின் வச்ச கால நானும் பெண் வைக்க மாட்டேன். அதனால் நீயும் மின் வச்ச கால பெண் வைக்கக்கூடாது. அதனால் நீ 2 பேர் பண்ண வேண்டியது ஒரே விஷயம் என்ன, யாருக்கிட்ட என்ன பேசினாலும் நிதானித்து பேசணும், அவ்வளோதான். அதனால் அந்த ஸ்டேஜெல்லாம் நீ தாண்டி வந்துட்டேன், அப்படி தானே? அதனால் க்ளோஸாக எல்லாம் நல்லா பேசுகிறான் அப்படின்னு போட்டு ஒரு சில வார்த்தைகளெல்லாம் தேவையில்லாமல் பேசி எல்லாம் முடிஞ்சு போனதை நீ பேசவும் வேணாம். இருக்கிறத காப்பாற்றுறதுக்கு ஒரு வழி கொடுக்குறேன். காப்பாற்றினதுக்கப்புறம் பேச கூடாமானே. சரி, அதைத்தான் சொன்னேன். பேச வச்சுட்டான். அதனால் முடிவு முதல்ல காப்பாற்றுறதுக்கு உண்டான என்ன வழியோ அதை செய்வோம். அதுக்கப்புறம் யாருக்கு என்னென்ன பண்ணணும் அதுக்குண்டான தண்டனையும் உனக்கு கருப்பம் கொடுத்தேன். இதை கொண்டுட்டு போய் எனக்கு காப்பாற்றி கொடுக்கணும்னு சொல்லி இருக்கிற இடத்துல 4 அறுத்து போட்டு இதை கொண்டுட்டு போய் என்னோடய மகனுக்கு நல்ல புத்தியை கொடுத்து நல்லபடியாக காப்பாற்றி கொடுக்கணும் கருப்பா அப்படின்னு சொல்லி போட்டுரு. அதே போல் உனக்கு நிரந்தரமான வேலை அப்படின்னு இன்னொரு 30 நாள் ஆயிரும். இப்போ செய்கிற பக்கமே செஞ்சிட்ரு. அதனால் இன்னும் அதை 1 மாதம் இப்போ அங்கேயே போ. ஒரே தடுமாட்டம் இருந்தாலும் எப்படியோ தம் கட்டி ஒரு 30 நாள் போ. 30 நாளைக்கு மேலே நீ எதிர்பார்த்த மாதிரி நல்ல இடமும் உனக்கு தேடி உனக்கு வரும். அதில் போய் நீ அமைஞ்சிடலாம். இதே உனக்கு அமைஞ்சிருச்சுனாலும் இதையவே விட்டுடலாம். நீ பேச வேண்டியது ஒரே ஒரு வாய்ப்பு. இப்போ சரியாக இருக்குதுடாமான, இப்போ நல்லா தான் இருக்குதுன்னு நானே பார்த்தேன். உன் வாயில் மட்டும்தான் சரியில்லை. அதனால் நீ நல்லதுன்னு போன இடத்துல பிரச்சனை கண்டிப்பாக வரும். அதனால் யாருக்குமே எந்த உபதேசமே பண்ணக்கூடாது. நம்ம வேலை என்னமோ அதை மட்டும் பாரு. இருக்கிறத காப்பாற்றி ஒரு ஓர்சல் பண்ணி ஒரு 6 மாதம், அதுக்கப்புறம் பழையபடி இன்னொரு வாய்ப்பை கொடுத்து உன்னோட வீட்டிலேயே போட்டு 4 மிஷின் போட்டு தைக்கிறதுக்குண்டான வழியும் பழையபடி இன்னொரு வாய்ப்பு உனக்கு உருவாக்கி தரும். அது வரைக்கும் பொறுமையாக கூட வரம்பு தாராளமாக கிடைக்குமால. நான் பார்த்துக்கிறேன்ட்டு இல்லை. கருப்பம் கூட வரம்பு. கருப்பசாமி மறுபடி பாலக்கோடு வச்சுப்பா. கருப்பசாமி உன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தேனா, சுற்றி பார்த்ததில் கருப்பசாமி எனக்கு இப்போ போடுற இடமெல்லாம் இப்படி வர்ற மாதிரி இருக்குது. அதனால் கருப்பசாமி நான் முதல்லையே அன்றைக்கி என்ன சொன்னேன், உடம்பில் இருக்கிறது வெளியில் போய் வந்தது அத்தனையும் உனக்கு சரி பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு தீர்த்த விட்டனா இல்லையா? அப்போவே எல்லாம் போயிடுச்சு. அதுக்கப்புறம் மறுபடியும் நம்ம எப்படி இருக்கணும், கரெக்டாக தானே இருக்கணும். அப்போ நீ கரெக்டாக இருந்த அப்படின்னா நீ எதிர்பார்த்தது போல் கருப்பசாமி நீ போன காரியம் வேஸ்ட் ஆகாமல் உனக்கு நல்லபடியாக காப்பாற்றி கொடுத்துறேன், சரியா? அதனால் இதுக்கு ஒரே முயற்சி, ஒரே எண்ணம், ஒரே செயல். மனசு நமக்கு உடம்பும் மனசும் சுத்தமாக இருக்கணும்,
நீ போய் இறங்கி நில்லு. நீ இறங்குற இடத்துல கருப்பசாமி உனக்கு கூட இருந்து உனக்கு முழு சப்போர்ட் பண்ணுறேன்னு இருக்கேன். சரியா? நான் எடுத்து கொடுப்பேன்னு சொல்லலை, முழு சப்போர்ட் உனக்கு உறுதி துணையாக நான் இருப்பேன். இந்த விஷயத்தில் இறங்கி செய்கிறது யார்? நீ. அப்படின்னா போய் காலில் விழுந்துட்டு ஓடு. அதனால் போய் இறங்கி நீ செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பாக நடந்துருண்டாமானே. அதனால் காலங்கள் வரும்போது விட்டுட்டு இல்லாதப்போ நீ போய் தொலாவணின்னா ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. அதனால் நீ எப்படி போகணும், ஏது போகணும், கரெக்டாக போகணும் எல்லாம் நீயே கனெக்ட் பண்ணி எடுத்து போ. கண்டிப்பாக நீ எதிர்பார்த்தது போல் உனக்கு நான் அமைச்சு கொடுத்துறேன். அப்படி நம்பி ஆ நான் தான் கூட இருக்கிறேன்ட்டனே. நீ இந்த பக்கம்னு கணக்கில் இல்லை, நம்ம சொல்கிற பக்கம் அது இருக்குதான்னு சொல்ல முடியாது. அதனால் இருக்கிற இடத்த காட்டியிருக்கிறேன், அதே மாதிரி கண்ணுக்கும் காட்டுவேன். நீ போய் என்ன வேணுமோ அதுக்குண்டான பயன்படுத்தி எடுத்துகிட்டு வந்துடும். அதுக்குண்டான வழி அமைச்சர் எந்த திசை வேணாலும் போகலாம். ஆனால் ஆளுகை யார் வர்றாங்கிறது கவனம் முக்கியம். அதே மாதிரி யாரை கூட்டிகிட்டு போகிறோமுங்கிறது முக்கியம். அதை மட்டும் பார்த்துட்டு போ. நான் கருப்பன் கூடவே வரேன். அப்படியா? 3 அவதாரம் 5ஆவே போகலாம். எப்போ போனாலும் ஒரு கனி வாங்கிக்க, 4 அறுத்து சிவப்பு தொடச்சி என் பேரை சொல்லி 4 பக்கம் வீசிட்டு போ. சரியா? ஒரே ஒரு ஒத்தையாளாக யார் எதுக்க வந்தாலும் போகக்கூடாது. இது ஒன்று மட்டும்தான் அடையாளம். அப்புறம் மற்றது ஒரு சில சகனங்கள் உனக்கு தெரியும், அதை பார்த்து நீ போயிடு. கருப்பன் கூடவே வரும்போது நீ நினச்ச மாதிரி அமைச்சு தரேன். பகுதி சாப்பிட்டு பகுதி தேய்ச்சி குளிச்சிரு. அம்மா வசிக்கணும் வந்து பார். அதுக்குள்ளேயே ஒரு இடம் போயிட்டு வரலாம். போயிட்டு வந்து என்னை வந்து பார். அதுக்கு தான் அமைச்சிடலான்ட்டானே கூட வரம்போ. கருப்பசாமி மறுபடி எந்த ஊர்? செங்கப்பள்ளி வச்சுப்பா. செங்கப்பள்ளி நமக்கு வேலை விஷயமாப்பா. என்ன விஷயத்துக்கு வந்த? அதைத்தப்பா கேட்டேன். அதனால் நல்ல வேலையை அமையணுமா இல்லையா? அதைத்தப்ப நானும் சொல்கிறேன். நான் நினச்சது போல் உனக்கு வேலை நல்லபடியாக உனக்கு நான் அமைச்சு கொடுத்து, அதே போல் நீ நினச்சது போல் உனக்கு இடைஞ்சல் இல்லாமல் கருப்பன் காப்பாற்றி கொடுத்து பேர் சொல்கிறதுக்கு உருவாக்கிறேன். ஏன் தாடி விட்டுருக்க அப்படின்றியா? சரி போய் காலில் விழுந்துட்டோம். உனக்கு என்ன முறையாகுது? அதனால் கருப்பசாமி உனக்கு தொழில் நீ எதிர்பார்த்த மாதிரி உனக்கு அமைச்சு தரண்டாமானே. அதே போல் எனக்கு ஒரு கனியில் ஒரு மாலை வேணும். சரியா? வர வியாழக்கிழமைக்கு எனக்கு கொண்டுட்டு வரணும். கொண்டு வருவியா? 54 எலுமிச்சம்பழத்தில் ஒரு மாலை எனக்கு பாட்டில் சொட்டும் கொண்டுட்டு வா. நீ கேட்டது போலேயே உனக்கு வேலை, உனக்கு நல்ல தொழில் அமைச்சு உனக்கு அதில் இடைஞ்சல் வேறு இன்னொரு இடைஞ்சலும் இருக்குது. அந்த இடைஞ்சலையும் உனக்கு வியாழக்கிழமைக்கு என்னென்னு பார்த்துட்டு சரி பண்ணி கொடுத்து நிம்மதியாக உனக்கு கருப்பை வாழை வச்சு கொடுத்தா போதுங்களே. அதுக்கு நான் கனி கொடுத்துட்டு போகிறேன். அதனால் நம்ம நம்பி ஏமாறுறதே பழப்பா போச்சு, வேற ஒன்றும் இல்லை. அதனால் அதுக்கு உண்டான வழி வியாழக்கிழமைக்கு உனக்கு நான் சொல்கிறேன். உனக்கு உன் பிரச்சனை தீர்ந்தால் போதுமில்ல. கிட்டவா இதை கொண்டுட்டு போய் நீ பகுதி சாப்பிட்டு பகுதி தேய்ச்சி குளிச்சிடணும். இதை கொண்டுட்டு போய் உன்னோட அம்மாவுக்கு பகுதி சாப்பிட்டு பகுதி தேய்ச்சி குளிக்க வச்சிரு. ஓரளவுக்கு நாளையிலேருந்து கருப்பசாமி சரி பண்ணி கொடுத்தறேன். வியாழக்கிழமைக்கு என்னை வந்து பாரு, நான் கூடவே வரணும். அப்படி அங்கேருந்து மண் அள்ளிட்டு வந்துடுறேன். அதையும் பார்த்துறேன். கிட்டவா கருப்பன் கூட வரேன். இந்த பிடி நீயும் எனக்கு ஒரு மாலை வாங்கிட்டு வா. அதனால் உன்னோடதும் ஒன்று செய்யணுமா இல்லையா? அதனால் நீ வா, உனக்கு நான் கூப்பிட்டு சொல்கிறேன். கருப்பசாமி மறுபடி வழக்கடி பார்த்ததில் எந்த ஒரு கோயம்புத்தூர் வச்சுப்பா. கோயம்புத்தூர் எனக்கு தடம் பிரச்சனையாக இருக்குது. தடம் 2 பேர்த்துக்கே தட பிரச்சனையா? 2 பேரும் போய் காலைல வந்துட்டு வா. சரிப்பா, நீ யாரை பார்த்து கூப்பிட சொல்லியோ கூப்பிட்டுறேன். எனக்கு இப்போ வாழ்க்கையில் சன்னியாசி வாழ்க்கை வாழ்கிறோம். நீ உட்கார் கூப்பிட்றோம். என்ன வாழ்கிறோம்? சன்னியாசி வாழ்க்கை வாழ்கிறோம். அதனால் கருப்பசாமி வாழ்க்கையும் நம்ம எதிர்பார்த்த மாதிரி எதுவுமே அமையலை. அதே போல் கருப்பசாமி இருக்கிற இடத்துலையும் நமக்கு ஒரு பிரச்சனை. அதனால் எங்கே போய் பார்த்தாலும் அதுக்குண்டான பலனும் கிடைக்க மாட்டேது. அப்படி இல்லையா? அதனால் கருப்பசாமி எனக்கு தட பிரச்சனை வந்து அடுத்த ஒரு 6 மாதத்துக்குள்ளே உனக்கு அந்த பிரச்சனை முடிஞ்சு அந்த ஆக்கிரமிப்பு முடிஞ்சு உன்னோட இடத்துக்கு உண்டான தடம் கிடைச்சா போதும்ல. போய் காலில் வந்துட்டு ஓடு. அந்த இடத்துலேருந்து மண் மட்டும் வேணும்டாமானே. சரியா? எனக்கு வர்ற ஞாயிற்றுக்கிழமைக்கு அந்த இடத்துல மண், இப்போ நான் கொடுக்குற கனியை வந்து அந்த இடத்துல ஏதோ ஒரு இடத்துல உன்னோட இடத்துல புழிஞ்சு விட்டுட்டு அங்கேருந்து ஒரு நாம் மண் அள்ளிட்டு எனக்கு கொண்டாந்து கொடு.
அடுத்த 6 மாதத்தில் கருப்பசாமி உனக்கு அந்த தடை பிரச்சனையை முடித்து அதே மாதிரி உனக்கு தொந்தரவு இல்லாமல் தொழிலும் நல்லபடியாக உனக்கு அமைச்சு 4 பேர் மதிக்கிற மாதிரி ஃபஸ்ட்டு உருவாக்குறேன். அதுக்கப்புறம் வாழ்க்கையை பற்றி அப்புறம் யோசிப்போம். கிட்டவா இதை கொண்டுட்டு போய் அறுத்து போட்டு புழிஞ்சு எடுத்துகிட்டு வந்துடணும். இதை கொண்டுட்டு போய் கருப்பசாமி என் பேரை சொல்லி எனக்கு நீ தான் தாய் தகப்பனாக இருந்து காப்பாற்றி வழி நடத்தணும் கருப்பா அப்படின்னு என் பேரை சொல்லி வச்சுக்க. இன்றைக்கே நான் படிவாசல் உனக்கு வந்துடுறேன். இன்னையிலேருந்து 6 மாதத்துக்குள்ள அந்த தடை பிரச்சனை தீர்ந்துருச்சு. கருப்பன் கூடவே வரும்போது ஞாயிற்றுக்கிழமைக்கு அந்த இடத்துல மண் அள்ளிட்டு வா. கருப்பசாமி மறுபடி நாகை மாவட்டம் முயற்சிப்பா. நாகை மாவட்டம் உன் தகப்பனங்க முக்கியமான வேலையா? முக்கியமான வேலையாக இருந்தால் மட்டும்தான் போக சொல்லியிருக்கேன். முதல்லே சொல்லிடு சரியா? அதனால் இன்றைக்கி இல்லை நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படிங்கிற சூழ்நிலை அமைஞ்சதுன்னா 2 ஆள் எங்கே சுற்றினாலும் இங்கே வரணும். அன்றைக்கே சொல்லியிருப்பேன். கொஞ்சம் நேரம் சரியில்லை, விளக்கம் போடணும், முக்கியமான வேலையாக இருந்தால் தான் வெளியில் போகணும், இல்லாமல் தான் ஞாயிற்றுக்கிழமை என்னோடய இருப்பிடத்தில் இருக்கணும். அப்படி இருந்தால் அப்படின்னா எனக்கு நோய் நொடி இல்லாமல் கருப்பை காப்பாற்றி கொடுத்து ஓரளவுக்கு சரி பண்ணி கொடுத்து அமைச்சு கொடுத்துட்றேன். இன்னும் ஒரு 8 நாள் டைம் பொறுத்துக்க. 8 நாளில் கருப்பசாமி ஆப்ரேஷன் பண்ணலாமா வேணாமா அப்படின்னு ஒரு முடிவு பண்ணுறேன். அதுக்கப்புறமா ஒரு முடிவு பண்ணிடலாம். இன்னொரு காலம் ஆப்ரேஷன் பண்ணுற சூழ்நிலை இருக்கா? நான் கேட்குறது பண்ணணும்னு சொல்கிறானான்னு கேட்டேன். அதைத்தான் இப்போ நானும் சொல்கிறேன். அதனால் ஒரு 8 நாளுக்குள்ளே நானே அதுக்குள்ள மாற்று ஏற்பாடு பண்ணி உனக்கு ஆப்ரேஷன் இல்லாமல் உனக்கு நான் அது ஏற்பாடு பண்ணி கொடுத்துறேன். அப்படி அமைச்சா போதும்ல. அதனால் நான் கருப்பசாமி அமைச்சு தரேன். போய் காலில் வந்துட்டோம். அதே போல் கருப்பசாமி பிள்ளையோட வீட்டிலையும் கொஞ்சம் சிக்கல் வர்ற மாதிரி இருக்குது. இந்த மாதம் அமாவாசை வரைக்கும் சிக்கல் வரத்தான் செய்யும். நான் தான் உனக்கு சொல்லிட்டேன், ஒரு பிரச்சனை வந்தாத்தே அதுக்கு ஓய்வும் வரும். அதனால் சொத்து கேட்டாலும் எதாக இருந்தாலும் டைரெக்டாக போய் பேசிக்கன்னு சொல்லிடுறேன். சொத்துக்கு உன்னை நேருக்கு நேர் கேட்குறதுக்கு எல்லாமே கருப்பசாமி மாற்றி அமைச்சிருக்கேன். அதனால் அதையும் ஒரு பயப்பட வேணாம். இந்த அமாவாசை வர வரைக்கும் அவங்க பிரச்சனை ஓடும். அதுக்கப்புறம் பிரச்சனைக்கு அதுக்கு உண்டான வழியும் உனக்கு அமைச்சு உனக்கு பிரச்சனை இல்லாமல் சால்வ் பண்ணி கொடுத்தா போதும்ல. கிட்டவா நோய் நொடி இல்லாமல் கருப்பன் காப்பாற்றி கொடுத்து அதே மாதிரி உனக்கு ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு எல்லாமே உனக்கு அமைச்சு கொடுத்துறேன். கருப்பன் கூடவே வந்துடுறேன். உனக்கு வேலையிலையும் இடைஞ்சல, வாழ்க்கையிலையும் இடைஞ்சலாக இருக்குது. அதனால் கருப்பசாமி உனக்கு ஆளுகை எங்கே போய் நின்று பேசினாலும் சரி, உனக்கு நான் போட்டு கொடுத்துருக்கேன் மேனேஜர் போஸ்ட்டு, அப்படி தானே? அப்படி இருக்கும்போது உன்னை நான் வெளியேற்ற கொண்டு விட மாட்டேன். 1000 பேர் வெளியில் போனாலும் சரி, நீ அதே ஆஃபீஸில் உனக்கு வேலை கொடுத்தா போதும்ல. அதே வேலையை உனக்கு நான் கருப்பசாமி உனக்கு வேலையில் ஆஃபீஸில் கொடுத்து ட்ரான்ஸ்ஃபரில் வராது. அதே போல் உன்னோட மனைவிக்கு வந்து வர வியாழக்கிழமைக்கு என்னை வந்து பார் சரியா? அதுக்கு ஒரு முடிவு. இன்றைக்கி உத்தரவு இல்லை, அதனால் வர வியாழக்கிழமைக்கு உத்தரவு. அதனால் வியாழக்கிழமைக்கு இதுக்கு ஒரு முடிவு பண்ணிடுறேன். இதை கொண்டுட்டு போய் சுற்றி போட்டு நான் கருப்பன் கூட வரும்போது அங்கே எப்போ போவேன்? இதை தனியாக வச்சுக்க. இதை கொண்டுட்டு போய் அறுத்து புழிஞ்சு மட்டும் விட்டுரு. அங்கேயே புழிஞ்சு விட்டுரு. சீக்கிரமாக அதை உனக்கு காலி பண்ணி விடுறது என் பொறுப்பு. நான் கூடவே வரணும். இதை கொண்டுட்டு போய் நீ அங்கே போக மாட்டியா? போவேன். போகிறதில்ல என்னோடய சாம்பலை தனியாக வச்சுக்க. அந்த கனி எதில் வேணாலும் புழிஞ்சு கொடுக்கலாம். எல்லோரும் சாப்பிடணும். அதில் அவளும் சாப்பிடணும், உன்னோட மகனும் சாப்பிடணும். அந்த மாதிரி ஏதாவது ஒன்றில் புழிஞ்சு விட்டு சந்தேகம் வராமல் இருக்கணும்னா சாப்பிட்டு தானே ஆகணும். அதனால் பார்சல் வாங்கிட்டு போவே இல்லையா? அதுதான் இப்போ அதிகமாக போயிட்டுருக்குது, அப்படியே இல்லையா? அதனால் பார்சலில் அதில் புழிஞ்சு விட்டுறமானே. நான் கருப்பன் கூடவே இருந்து நான் அத்தனையும் பார்த்துட்டு தான் இருப்பேன். அதுக்கு நேர காலம் நெருக்கி வந்துருச்சு, அதுக்குண்டான தண்டனையும் கொடுத்துருவேன். அதனால் நான் சேர்ந்து வாழ்றதுக்கான வாய்ப்பும் உனக்கு உருவாக்கி தரம்போம். அதனால் கூடவே வரம்போம். அதுக்கு தான் சொல்லிட்டேன், இப்போ கனி மட்டும் உள்ளுக்கு கொடுக்கணும். வர வியாழக்கிழமைக்கு அதுக்கு உத்தரவு சரியா? அதனால் உன்னோட மகன் இப்போ என்ன வேலை செய்கிறான்? ஆர்டர் பண்ண வேண்டியது, வாங்கி கொடுக்க வேண்டியது, போகிறது. அதனால் இப்போ சுகி வேலை பண்ணிகிட்ருக்க அதானே? அது அதிகமாக போயிட்டுருக்கு. அதனால் இதை மட்டும் அதில் கொடுத்துரு. இதிலிருந்து நான் யாருங்கிறது சீக்கிரமாக உனக்கு நான் காட்டுறேன். வியாழக்கிழமைக்கு என்ன வந்து பாரு. அதுக்குள்ளேயே உனக்கு அங்கே குட்டி கலாட்டம் ஆயிடும். அதனால் எதுவும் பேசாமல் வெளியில் வந்துடு. நான் கருப்பன் கூடவே வரணும். எது அவங்க 2 பேர்த்துக்கு மட்டும்தான் கொடுத்துருக்கேன். அதனால் நீ இதை மட்டும் நீ செய், மற்றதை நான் பார்த்துக்கிறேன். கருப்பசாமி மறுபடி திருப்பூர் வச்சுப்பா. திருப்பூர் மனைவிக்கு இப்போ மருத்துவம் பார்க்கணுமா?
இல்லை உடம்பு சரியாயிருமா, மரக்கடை வச்சுருக்கிறது வந்து வாப்பா. அதனால் கருப்பசாமி தொந்தரவு ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு மாதிரி இருக்கா, அப்படி தானே? அதனால் கருப்பசாமி இன்னையிலேருந்து அதுக்கு ஒரு வழி பண்ணி வச்சிடமானே. அதனால் நான் சொன்ன டைம் வரைக்கும் தான் நான் உள்ளே வந்துட்டேன் அப்படின்னா ஒரு 43 நாள். அது 43 நாளில் ஒரு 9 நாள் தான் முடிஞ்சிருக்கு. 43 நாள் தான் முழுசாக வெளியேற்றிடுவேன். வெளியேற்றினா மட்டும்தான் உன் குடும்பத்தில் எந்த பிரச்சனையும் இல்லாமல், பசங்களையும் காப்பாற்றி, மருத்துவ செலவும் இல்லாமல், மன உளைச்சல் இல்லாமல் இருப்பேன். சரியா? அதனால் நீ என்ன பண்ணணும், உன் தாய் தகப்பனை பற்றி கவலையே பட வேணாம். என்ன நடந்தாலும் விதி என்னவோ அது நடந்தே தீரும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் காப்பாற்றி கொடுத்து, எந்த இடைஞ்சல் இல்லாமல் காப்பாற்றி கொடுத்தன. நீ இங்கே உட்காந்து அழுதமாயே உங்கள் சகோதரன் சரியாயிடுவானா, நீ சொல்லு. அதனால் நான் வந்து அதை நீ மறந்துடணும். அதனால் உனக்கு நான் காப்பாற்றி கொடுக்குறேன்னு நான் சொல்லியிருக்கேன். மேக்சிமம் எந்த இடைஞ்சல் இல்லாமல் கருப்பன் காப்பாற்றி உனக்கு பேர் சொல்கிற அளவுக்கு உனக்கு நான் காப்பாற்றி கொடுத்துறேன், இடைஞ்சல் இல்லாமல். அதனால் அதை நினச்சி மன உளைச்சலாக இருக்கிற புதுசாக ஒரு பிரச்சனையை கொண்டு வந்துடக்கூடாது. அப்படியே இல்லையா? அதனால் கண்டிப்பாக அவமானங்கள் இல்லாமல், தகப்பனுக்கும் தாய்க்கும் இடைஞ்சல் இல்லாமல் காப்பாற்றுறதுக்கான வழி உனக்கு ஏற்படுறேன். ஆனால் அவங்கள நினச்சி நீ புதுசாக ஒரு கவலையை உருவாக்கி பிரச்சனையை எடுத்துடக்கூடாது. சரியா? பசங்களை காப்பாற்றி நல்லபடியாக குடும்பத்தை ரன் பண்ணி, நீ பேர் சொல்கிற மாதிரி எனக்கு உடம்புல இருக்கிற தொந்தரவெல்லாம் வெளியேற்றி, எத்தனை பேர் சகோதரன் முன்னாடி நம்ம வாழ்ந்து காட்டி பழையபடி இன்னொரு வாய்ப்பு உட்காந்த இடத்துலேயே சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்பு உருவாக்கி தரேன் இருக்கேன். அதனால் இன்னும் ஒரு 35 நாள் தான். 35 நாள் கடந்துட்டு அப்படின்னா உனக்கு அந்த எந்த பிரச்சனையும் வராது. சரியா? அதுக்கு மீறி தாயின் தகப்பனுக்கு ஒரு இடைஞ்சல் அப்படின்னா நேராக என்கிட்ட வா, நான் பண்ணி கொடுத்துறேன். அதனால் நீ மெனக்கட்டு வீட்டில் அழுது உட்கார்ந்தாலும் அது பலன் கிடைக்காதுமானு. அதனால் எல்லா பொறுப்பும் என்கிட்ட ஒப்படைச்சிருக்கீல்ல, அதனால் நான் கருப்பன் காப்பாற்றி கொடுத்துறேன். இது உடம்பு 2 நாளைக்கு தேய்ச்சி குளிச்சிரு. இப்போதைக்கு நான் ஓரளவுக்கு சரி பண்ணி கொடுத்துறேன். அதே போல் படிப்படியாக ஒரு 35 நாள் வரைக்கும் ஒரு சுமாராக இருக்கும். அதுக்கு மேலே முழுசனை ரெடி பண்ணி விட்டுரும். கருப்பன் கூடவே வரும். இது எல்லோரும் உள்ளுக்கு சாப்பிட்ருவானே. கருப்பசாமி மறுபடி திருப்பூர் வச்சுப்பா. திருப்பூர் இதில் கட்டட மேஸ்திரி யாருப்பா? கட்டட மேஸ்திரி உன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தானா? சுற்றி பார்த்ததில் கருப்பசாமி சவாலில் ஜெயிக்கணுமா? நான் உன்னை ஜெயிக்க வச்சுட்டாமானே. அதனால் அந்த இடத்த விற்றுட்டு போகணும் அப்படிங்கிறதுக்கு இப்போ வாய்ப்பு இல்லைடாமானே. பக்கம் இருக்குதியா? இல்லைங்க சார், நீங்கள் 5 கிலோமீட்டர் தாண்டி தான் வந்து. இப்போ நீ எந்த இடமுமே விரயம் பண்ணக்கூடாது. சரியா? உனக்கு யார் கெடுதல் பண்ணினானோ அவன் நீ நினச்சது போல் கீழே வரணும். அதே போல் கருப்பசாமி ஊரில் எந்த உலகம் சுற்றினாலும் சரி, உனக்கு தப்பு அவன் பண்ணினது தான். அவன் என்றைக்குமே வேலை செய்யக்கூடாது, ஏங்காலடியே வந்து விலகணும் அப்படின்னு பண்ணினது தான். அப்படி இருக்கும்போது நம்மளை விட அவன் மேலே போயிடுவானா அப்படின்னு மனுஷங்கிட்ட போட்டி போடலாம். கருப்பசாமி என்கிட்ட போட்டி போடக்கூடாது. அதனால் நம்ம அவன் குடும்பத்தை கெடுக்கவும் வேணாம். உப்பத்துன்னா தண்ணி குடிச்சுட்டே ஆகணும். அதனால் அது அவனோட விதி. அவனாக தப்பு செய்யணும், அவனாக மாட்டிக்கணுங்கிறது விதி. அதனால் கருப்பசாமி அதுக்கு நானும் பொறுப்பாக முடியாது, நீயும் பொறுப்பாக முடியாது. அதனால் யார் என்ன பேசுனாலும் சரி, உனக்கு நல்லபடியாக வேலை ஆடி வரைக்கும் பெருசாக எதிர்பார்க்குற அளவுக்கு வராதுராமானே. அதனால் உன்னோட கடமை என்ன அப்படின்னா, வாரத்தில் ஒரு முறை என்னோடய ஆலயம் வந்துடணும். சரியா? நீ ஞாயிற்றுக்கிழமை வருவியா இல்லை வெள்ளிக்கிழமை வருவியான்லாம் எனக்கு தெரியாது. வாரத்தில் ஒரு முறை வந்துடணும். இருக்கிற வேலைகளை எனக்கு பணிவிடையும் செய்யணும். என்கிட்ட கனியும் வாங்கிட்டு போகணும். நான் குறிப்பிட்ட காலம் ஆடி முடிஞ்சு ஆவணி மாதம் 10ஆம் தேதி வரக்குள்ளே நீ எதிர்பார்த்தது போல் கருப்பசாமி அத்தனையும் ஒரு பக்கம் இப்போ தெராசு இங்கே வெயிட் வைக்கிறான், இங்கே இறங்கிடும். அதனால் இங்கே வச்சுருக்கேன் பாரு, இந்த பக்கம் வந்துடும். அதனால் கருப்பசாமி வந்து அதிலேருந்து நிற்கிறதுக்கு இல்லாமல் உனக்கு உருவாக்கி தரேன். அவன் எந்த மூலையில் போய் என்ன பண்ணினாலும் சரி, எங்கிட்ட வந்து அந்த பருப்பு வேவாது. அதனால் நியாயம் எங்கே இருக்குதோ கருப்பனை அங்கே கூட இருக்குது. அதனால் நீ எதிர்பார்த்தது கூட உனக்கு வேலை ஆடி வரைக்கும் ஒரு சுமார் தான். ஆவணி மாதத்துலேருந்து உனக்கு இடைஞ்சல் இல்லாமல், எந்த கட்டடத்துலேயும் உனக்கு நஷ்டமாகாமல் உனக்கு நல்லபடியாக கருப்பன் காப்பாற்றினா போதுமில்ல. இப்போ நட்டமாகி போச்சா? அதனால் அடுத்த கட்டடத்துலேருந்து உனக்கு நட்டம் ஆகிறதுக்கு இல்லாமல் பண்ணிடுறேன். நீ என்ன பண்ணணும்? நீ எப்போத்துக்குமே இங்கே வரணும், எனக்கு பணிவிட செய்யணும். நீ உன் வேலையை பார்த்து நீ எப்போ போல் இப்போ எங்கிட்ட கனியை வாங்கிட்டு போ. அதில் யார் ஜெயிக்கிறான்னு அதில் பார்த்துருவோம்.
அதனால் என்ன கேட்காம எந்த விரையும் பண்ணக்கூடாது. சரியா? இப்போ வீடு விற்கிறோம்னு எதுக்கு முயற்சி எடுத்த? மனசு சங்கடமாக இருக்குது சாமி, அழுக தான் வச்சு. அதைத்தாண்டா நானே சொன்னேன், கருப்பை நான் இன்றைக்கே கூட வந்துடுறேன். உனக்கு நீ விற்கணும்னு அவசியமே இல்லை. உனக்கு வேலை வருது, நீ ஆளை வச்சு வேலை செய்கிற, அவ்வளோதான். பசங்களுக்கும் நல்லபடியாக திருத்தி கொடுத்து நல்லபடியாக காப்பாற்றி கொடுத்துறேன். அதனால் ஆடி அமாவாசைக்கு வந்து எனக்கு பால் கூட உன்னோட வீட்டிலேருந்து 3 பேர் எடுக்கணும். சரியா? பேர் இன்றைக்கே கொடுத்துரு. 3 நாள் எடுக்கணும். யார் எடுக்கணும்னு நீயே முடிவு பண்ணிக்க. அதே போல் நீ வந்து 1 வாரம் முன்னாடியே வந்து இங்கே பணிவிடை செய்ய வந்துடணும். இந்த மாதிரியெல்லாம் இருந்தால் அவன் என்ன செஞ்சு வச்சுருந்தாலும் சரி, எல்லாத்தையும் கருப்பசாமி தவிடுபடி பண்ணி அவன் முன்னாடி தலை நிமிர்ந்து நிற்கிற மாதிரி உனக்கு உருவாக்கி நான் கருப்பசாமி உனக்கு காப்பாற்றுறேன். அப்படி தலை நிமிர்ந்து நிற்க வச்சாலும் எந்த கெடுதலும் பண்ணாமல் அவன் தப்பு செஞ்சு அவனும் வைக்கணும், அவ்வளோதானே? அதனால் நான் கொடுக்குற கனியோட பவர் என்ன அப்படிங்கிறது நீ அதிலையே நீ தெரிஞ்சுக்குவ. சரியா? அதனால் இதை மட்டும் தனியாக உப்பை யார் கையுமே விடக்கூடாது. உப்பவே பாக்கெட்டில் வச்சுக்க. இதை கொண்டு அறுத்து எனக்கு இப்போ நான் வாழ்வா சாவாங்கிறது தெரியல கருப்பசாமி அப்படின்னு அறுத்து புழிஞ்சு குடிச்சிரு. நாளைக்கு காலை இளம்பொழுதில் நான் யாருங்கிறது உன் கண்ணு முன்னாடி கட்டுறம்போ. சரியா? கூடே வரம்போ. கருப்பசாமி மறுபடி நம்பியூர் வச்சுப்பா. நம்பியூர் சரிப்பா. நம்மளோட கஷ்டம் என்னைக்கு தான் தீரும், அப்படி தானே? அதனால் கருப்பசாமி இன்னும் கிட்ட நெருக்கி வந்துருச்சு. ஆடி முடிஞ்சு ஆவணி 15ஆம் தேதி வரைக்கும் தான் வருமானம். இதில் வருதா அதில் வருதா, நம்ம வேலை செய்கிறதுல அளவாக 2000 வருதுப்பா. அந்த 2000ல் 500 ரூபா மிச்சமாகிற மாதிரி உனக்கு ஏற்பாடு பண்ணித்தரேன். சரியா? அதனால் மருத்துவ செலவு இல்லாமல் நான் பெருசாக சொல்லலை. இந்த வேலைக்கு நீ போ, இதில் வருமானம் வந்துடும். அந்த வேலைக்கு போ, நீ அதில் வருமானம் வந்துடணும்னு சொல்ல. இப்போ நீ இப்போ போகிறோம், அதில் மாதம் எவ்வளோ சம்பளம் வரும்? லீவ் போடாமல் போனால் அதில் வந்து அதுலேயும் உனக்கு மிச்சம் நிற்கிற மாதிரி உனக்கு உருவாக்கினா போதும். எல்லா செலவும் போக, அதனால் எல்லாத்துக்கும் வழக்கம் போல் எல்லா செலவும் போக உனக்கு மிச்சம் நிற்கிற மாதிரி அப்படி பண்ணால் போதும்ல. உனக்கு இது நான் எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா, இன்றைக்கி வரைக்கும் நம்ம இந்த வேலைக்கு போனால் சம்பாரிச்சிடலாமா, அந்த வேலைக்கு போனால் சம்பாரிச்சிடலாமா அப்படின்லாம் போயும் கடனும் கட்ட முடியல, பணமும் 10 பைசா மிச்சம் நிற்கல, அப்படி தானே? அதனால் நீ வந்து 2000 ரூபா மிச்சம் வந்தாலும் சரி, அதுலேயும் சாப்பிட்டுட்டு அதுலேயும் மிச்சம் பண்ணி அதில் வைக்கிற அளவுக்கு கருப்பசாமி இன்னும் ஆவணி 10ஆம் தேதிக்கு மேலே உனக்கு அமைச்சிருவேன். இது சொன்னதில் உனக்கு புரிஞ்சிச்சா புரியலையா? என்ன புரிஞ்சிச்சு? கஷ்டம் அன்னையோட முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்ல வரேன். அதனால் நோய் நொடியெல்லாம் இல்லாமல் நான் கருப்பை காப்பாற்றி கொடுத்துறேன். வருமானத்துக்கும் குறைவு இல்லாமல் இங்கேயே வர்றதுக்கு 10 டைம் யோசனை பண்ணி வரணும். என்னைய கேட்கணும், ஆனால் போக்குவரத்து செலவுக்கும் வேணும். இதுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அதனால் கருப்பசாமி இது எல்லாமே இன்னும் ஒரு ஆவணி 10 வரைக்கும் தான். அதுக்கப்புறம் எல்லோரும் எப்படி இருப்பேன் அதே மாதிரி கருப்பசாமி சந்தோஷமாக வீட்டுக்குள்ளே கஷ்டம் இல்லாமல் கருப்பன் கூட இருந்து கருப்பன் காப்பாற்றி கொடுத்துறேன். அது வரைக்கும் பொறுமையாரு. அதே மாதிரி நல்லபடியாக படிக்க வச்சு மருத்துவ செலவு இல்லாமல் அதுவும் உனக்கு நான் காப்பாற்றி கொடுத்துறேன். அதனால் என்ன கேட்காம எந்த ஸ்கூலும் மாற்ற முடியாது, மாற்றவும் கூடாது. இதை நீ சாப்பிட்றணும், இதை நீயே சாப்பிட்றணும், கூடவே வரணும். அப்படியா? இப்போ கனி கொடுத்துட்டு போகிறேன், இருந்து பார்த்துட்டு போயிடு. பகுதி சாப்பிட்டு பாதி தேய்ச்சி குடிச்சு. அப்படியா? இந்த கனி தரவா, இது முந்தானியில் பிடி. இதை பகுதி சாப்பிட்டு பகுதி தேய்ச்சி குடிச்சிடணும், கூடவே வரணும். கருப்பசாமி மறுபடி கோயம்புத்தூர் வச்சுப்பா. கோயம்புத்தூர் எனக்கு எப்படியும் அந்த சீக்கிரமாக அந்த வீட்டை விற்று கொடுத்துடணும்ப்பா. கட்டின வீடு கிடக்குது, நீ உட்கார்றம்மா, நான் கூப்பிட்றேன். கட்டின வீடு இழுத்துக்கிட்டே கிடக்குது, அப்படி தானே? அதனால் அதுக்கு ஒரு முடிவுன்னு தெரிய மாட்டேங்குது, அப்படியே இல்லையா? அந்த இடத்துல இருந்து சரி முழுசாக எல்லா வேலையும் முடிச்சிட்டியா? முடிச்சிட்டேன். முன்னாடி வடக்கு திசையில் ஒரு சின்னதாக ஒரு காயம் பண்ணி விடணும், இல்லாட்டி சின்னதாக ஒரு முனையை உடச்சி விடணும். இன்றைக்கி போய் உடச்சி விட்டுறியா? வடக்கு திசையில் என்ன வச்சுருக்க? வடக்கு திசையில் அந்த மூலையில் முடிஞ்ச ஒரு கல், அரை கல் உடச்சிடு. இல்லை எடுக்க முடியாது அப்படின்னா அந்த ஒரு முனையை மட்டும் உடச்சி விடணும். உடச்சி விட்டுட்டு நான் கொடுக்குற கனியை 3ஐயும் புழிஞ்சு கூட கோமையை மட்டும் கலக்கி என்னோடய சாம்பலையும் கலக்கி எல்லாம் தொலைச்சி விட்டு, சரியா? எண்ணி ஒரு 13 நாளில் ஒரு 3 பார்ட்டி வருவேன். அது நாளையிலேருந்தே கணக்கு, திடீர்னு நாளைக்கே வந்தாலும் வருவேன். 13 நாளில், அந்த 13 நாளுக்குள்ளே நான் கருப்பசாமி அதை உனக்கு வியாபாரம் பண்ணிடலாம்.
அடுத்த டைம் இந்த தப்பு பண்ணாமல் இருக்கணும். சரியா? அதனால் நீ கரெக்டாக வந்திருந்தீன்னா உனக்கு பேஸ் மட்டும் போடும்போதே உனக்கு விற்று கொடுத்துருப்பேன். நீ கேப் விட்டது உன் சூழ்நிலை, அதனால் நான் உன்னை குத்தம் சொல்லலை, 2 கையில் போடுறேன். அதனால் கருப்பன் கூட இருந்து காப்பாற்றி கொடுத்துறேன். இதை கொண்டுட்டு போய் உன்னோட இருப்பிடத்தில் வச்சுரு. உனக்கு பண கஷ்டம் இன்னையோடு தீந்துடும். சீக்கிரமாக இதை விற்று கொடுத்துறேன். அப்படியா? சரி, இப்போதைக்கு இதை 2 பேரும் சாப்பிட்ரு. அதுக்கப்புறம் இதை முடிச்சுட்டு சரி, இப்போ அடுத்த ஞாயிற்றுக்கிழமைக்கு என்ன பாரு. அதுக்குண்டான வழி உனக்கு நான் சொல்லிட்டு போகிறேன். கருப்பசாமி மறுபடி திருப்பூர் வச்சுப்பா. திருப்பூர் யாருக்குப்பா? நல்லபடியாக திருமணம் நடக்கணும், நல்லபடியாக திருமணம் நடக்கணும். அதனால் கருப்பசாமி எவ்வளவோ முயற்சி பண்ணாலும் நம்ம எடுத்தது எல்லாமே வெற்றி அமையும்னு பார்த்தா எதுவுமே நம்ம கண்ணுக்கு தெரிய மாட்டேது. இவ்வளவு நாள் பிறந்தோம் வளர்ந்தோம் சாதிச்சோம்ங்கிறது என் கண்ணுக்கு எதுவும் தெரியல. அப்படி தான்டாமானே. அதனால் கருப்பசாமி உனக்கு நல்லபடியாக உனக்கு திருமணத்தையும் கருப்பை நடத்தி கொடுத்து தொழிலும் நிம்மதியாக உனக்கு நல்லபடியாக அமைச்சு கொடுத்தா போதும்ல. அதே போல் உனக்கு அமைச்சு தர போய் காலையில் வந்துட்டு ஓடு. எனக்கு மஞ்சளில் ஒரு மாலை, எனக்கு மஞ்சள் தெரியுமில்ல, மஞ்சளில் ஒரு மாலை. உன் கூட யார் வருவா? உப்பை விட்டுரு. யார் வந்திருக்கா? கிட்டவா. மஞ்சள் தெரியுமானே? மஞ்சளில் எனக்கு ஒரு மாலை, மல்லிகைப்பூவில் ஒரு மாலை, ரோஜாப்பூவில் ஒரு மாலை. சரியா? இந்த 3 மாலை எனக்கு வர்ற வியாழக்கிழமைக்கு கொண்டு வரணும். மஞ்சள் பூ கட்டணும் மாதிரி சொட்டு மாலை பார்த்துருக்கீங்கள, அந்த மாதிரி மஞ்சளில் கட்டணும் ஒரு மாலை, ரோஜாப்பூவில் ஒரு மாலை, அதே மாதிரி மல்லிகைப்பூவில் ஒரு மாலை. 3ம் வர வியாழக்கிழமை கொண்டுட்டு என்னை பார். நான் உனக்கு சீக்கிரமாக அந்த நாளும் நேரமும் உனக்கு வியாழக்கிழமையை குறித்து சீக்கிரமாக இந்த ஆண்டு உனக்கு திருமணம் நடந்துடும். அதுக்குண்டான வழி 2025 உனக்கு நடந்துடும். ஆனால் எப்போ எந்த மாதமுங்கிறது வியாழக்கிழமை சொல்லிடுறேன். சரியா? அதனால் இன்னையிலேருந்து நான் கருப்பசாமி கூடவே வந்துடுறேன். 3 நாளைக்கு கனி கொடுத்து விட்றேன். 3 நாளைக்கு பகுதி சாப்பிட்டு பகுதி தேய்ச்சி குளிச்சிடு. நான் கருப்பசாமி இன்றைக்கே உன் படிவாசலுக்கு வந்துடுறேன். ஓரளவுக்கு படி ஏற்றி விட்டுருக்கேன். ஏற்றி விட்டுருக்கேன்னா இல்லையா? ஆமாம் இல்லை கிட்ட பண்ணோம். அதே போல் இன்னமும் அதே இடத்துல பழைய பேர் வாங்கி தர்றது கருப்பனோட பொறுப்பிடமான. அதனால் தவறாமல் என்னை பார்த்துட்டு போ. நான் தான் சொல்லிட்டேனே, இப்போவே சொல்லிட்டேன். நான் சொன்னதை கொண்டு வந்து கொடுக்க சொல்லு. நீ நினச்சது போலே கருப்பன் சீக்கிரமாக உனக்கு நான் அமைச்சு கொடுத்துறேன். இப்போதைக்கு அங்கேயே தான் போகணும். அதனால் தொழிலை செட்டில் பண்ணலான்னு முடிவு பண்ணி வச்சுருக்கேன். வியாழக்கிழமை உனக்கு நான் கூப்பிட்டு சொல்லிடுறேன். 3 நாள் மட்டும் பொறுத்துக்க. மாற்றலாமா வேண்டாமா உனக்கு நான் சொல்லிடுறேன். வியாழக்கிழமைக்கு சொல்லிடுறேன். கூட வரம்பு. கருப்பசாமி மறுபடி கோயம்புத்தூர் வச்சுப்பா. கோயம்புத்தூர் எனக்கு தடம் பிரச்சனை. அந்த தட பிரச்சனையை கருப்பசாமி சீக்கிரமாக எனக்கு ஒரு அமைச்சு கொடுக்கணும். அதனால் ஆடி 30 முடிஞ்சிடணும். ஆவணி மாதம்தான் அதை கையிலே எடுப்பேன். அது வரைக்கும் ஒரு வாய்ப்பு யார் என்னென்ன பண்ணுறான் அப்படின்னு நீ சொல்கிறத வச்சுட்டு நானும் ஒரு முடிவு எடுக்க முடியாதுல்ல. அதனால் இவன் என்ன ஆக்கிரமிப்பு பண்ணியிருக்கேன், இவன் என்ன பண்ணியிருக்கேன் நானாக போய் பார்த்துட்டு ஆவணி மாதம் நீ எதிர்பார்த்ததோட கருப்பசாமி ஆவணி 30 முடியறதுக்குள்ளே அந்த தடத்துக்கு உண்டானது புதுசாக ஒருத்தர் முன்னாடி நிற்பான். அவனோட சேர்ந்து சப்போர்ட் பண்ணி உனக்கு அந்த தட பிரச்சனையும் தீர்த்து கொடுத்து நம்ம எதிர்பார்த்தது போல் கருப்பசாமி நல்லபடியாக காப்பாற்றி அந்த இடத்தையும் நல்லபடியாக காப்பாற்றி கொடுத்துட்றேன். அதுக்கப்புறம் விற்கிறதுக்குண்டான வாய்ப்பு நல்ல ரேட்டுக்கு வர்ற மாதிரி அதையும் அமைச்சு நீ எதிர்பார்த்தது போல் உனக்கு அமைச்சு கொடுத்துட்றேன். அதே போல் கருப்பசாமி உன்னோட தொழில் என்ன தொழில், என்ன வேலை செய்கிறது? வெல்டிங் ஷாப்பில். அப்புறம் அப்படியா? சரி. அதனால் கருப்பசாமி நீ எதிர்பார்த்தது போல் உனக்கு தொழிலும் நல்லபடியாக ஓரளவுக்கு அமைச்சிருக்கேன். அதைத்தான் சொல்கிறேன், ஓரளவுக்குன்னு சொல்லியிருக்கேன், நல்லா இருக்குதுனாலும் சொல்லலை. அதனால் நீ இருந்து பார்த்துட்டு போ. சரியா? வெயிட் பண்ணி பார்த்துட்டு போ. அதுக்குண்டான வழியும் கர்ப்பசாமி உனக்கு நான் அமைச்சு கொடுத்துட்றேன். நீ நினச்ச வாக்கில் உனக்கு எல்லாம் அமைச்சிருண்டாமானு. ஆடி முடிஞ்சிடணும். ஆவணி பிறக்கும்போது நீ எதிர்பார்த்து அடுத்தடுத்து உனக்கு ஏற்பாடு பண்ணி கொடுத்துறேன். அப்படியா? இருக்கடமானே அதை நான் அப்பப்போ சரி பண்ணி கொடுத்துறேன். இதை நீ ரிஸ்க் எடுத்து பார்த்தீங்கன்னா நிறையா கோக்குமாக்கு வேலை நடக்குது. அதனால் அதை சொன்னோம்னா உனக்கு அது நிம்மதியும் இல்லாமல் போயிடும். உனக்கு நான் கருப்பை ரெடி பண்ணி கொடுத்துறேன்.
எந்த இடைஞ்சலும் வராத கருப்பை நான் ரெடி பண்ணி தரேன். அதனால் நீ இதை தேய்ச்சி குளிச்சுட்டு 3 நாளைக்கு முழுசாக சரி பண்ணி கொடுத்துறேன். இருந்து பார்த்துட்டு போ. அடுத்த ஞாயிற்றுக்கிழமை என்ன வந்து பார்க்கணும். கருப்பசாமி மறுபடியும் திருப்பூர் வச்சுப்பா. திருப்பூர் மறுபடியும் போய் காலில் விழுந்துட்டோம். இதை நீ சாப்பிடு. நீ சாப்பிடு. மென்று முழுங்கிடணும். அதனால் கருப்பசாமி உன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்ததில்ல, அதனால் நாளும் 4 விதமாக இருக்கிறோம். அப்படியே இல்லையா? அதனால் 4 விதமாக இருக்கும். யாருக்கும் எதுவும் குறை சொல்கிற அளவுக்குலாம் இல்லை. ஆளுக்கு ரவுடி தான். அப்படி தானே? அதனால் கருப்பசாமி அதனால் வீட்டுக்குள்ளே நுழைஞ்சாலே சண்டை தான். அப்படி தாண்டாமானே? அதனால் எந்த சண்டையும் இல்லாமல் நல்லபடியாக கருப்பசாமி இன்னையிலேருந்து உனக்கு நான் காப்பாற்றி கொடுத்து பேர் சொல்கிற அளவுக்கு உனக்கு அமைச்சு கொடுத்துறேன். இதை பகுதி சாப்பிட்டு நீ பகுதி தேய்ச்சி குளிச்சிடணும். கருப்பன் கூடவே வருவேன். அதே மாதிரி நீ பகுதி சாப்பிட்டு பகுதி தேய்ச்சி குளிச்சிடணும். குளிக்க வச்சிடணும். நீ ஃபோனை வந்து பார்க்க விட்டுரு. சரியா? ஃபோன் நான் வந்து வாங்கி வைக்க சொல்ல. உனக்கு அவன் நல்லபடியாக படிக்கணும், அவன் திருந்தணும், அவனே எனக்கு நான் நல்லா படிச்சுக்கிறேம்மா அப்படின்னு அவன் சொல்லி வீட்டில் சண்டை இல்லாமல் இருந்தால் போதுமில்ல. அந்த எலுமிச்சம்பழத்தை கொடுறாமானே. சரியா? ஃபோனில் நல்லா விளையாடணும். அதனால் யாரும் ஒன்றும் சொல்ல மாட்டான். இதை மட்டும் உள்ளுக்கு குடிச்சிடும். நான் கருப்பன் கூடவே இருக்கேன். இதை நீ பகுதி சாப்பிட்டணும். இவனை தேய்ச்சி குளிக்க வச்சிடும். நான் சொன்னதை மட்டும் செய். கருப்பன் யாருங்கிறது உனக்கே நான் கருப்பன் காட்டி கொடுத்துறேன். அதனால் செல்ஃபோனை நான் உன்னை வாங்கி வைக்க சொன்னேன்னா இல்லை. அப்போ நீ தான் தப்பு, நான் இல்லை. அதனால் நான் கொடுக்குறத இதை நீ சாப்பிட்ரு. சரியா? அதனால் நான்லாம் எதுவும் கண்டிஷன்லாம் பண்ணல. இதை மட்டும் உள்ளுக்கு சாப்பிடு. நான் கருப்பசாமி யாருன்னு உனக்கு 4 பேர்த்துக்குமே உணர்த்தி நல்லபடியாக காப்பாற்றி கொடுத்து பேர் சொல்கிற மாதிரி 4 பேர்த்தையும் ஒன்று சேர்த்து சண்டை இல்லாமல் வாழ வச்சா போதுமில்ல. கருப்பசாமி கூடவே வரணும். அடுத்த ஞாயிற்றுக்கிழமை என்ன வந்து பாரு. கருப்பசாமி மறுபடி கோயம்புத்தூர் வச்சுப்பா. கோயம்புத்தூர் அப்படியே போய் மறுபடியும் காலில் விழுந்துடுவாப்பா. கருப்பசாமி உன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தானா? சுற்றி பார்த்ததில் எனக்குள்ள பிரச்சனை எனக்கு நல்லபடியாக தீர்த்து கொடுத்து உடம்பு பிரச்சனை சரி பண்ணணும். அதனால் உடம்பு பிரச்சனை இன்னும் ஒரு 21 நாளைக்கு தான் இருக்கும். அதனால் முழுசாக அதிலேருந்து விலகிடும். அதனால் அடுத்த வர ஞாயிற்றுக்கிழமையும் வரணும். 7 கனி கொடுத்துட்டு போகிறேன். பகுதி சாப்பிட்டு பகுதி தேய்ச்சி குளிச்சிடணும். 21 நாள் அதிலிருந்து உனக்கு படிப்படியாக குறைஞ்சிடும். சரியா? எந்திரிச்சு வேட்டியில் பிடி. நீ நினச்சது போல் நான் கருப்பசாமி உனக்கு கூடவே இருந்து காப்பாற்றி கொடுத்து பேர் சொல்கிற அளவுக்கு உனக்கு உருவாக்கி உடம்பு கையில் பிடி. உடம்பு தொந்தரவை சரி பண்ணி அதுக்கப்புறமா அடுத்தடுத்து உனக்கு ஒவ்வொன்றா பண்ணி கொடுக்குறேன்டாமானே. நான் கூடவே வரணும். அதைத்தான் இப்போ நானும் சொன்னேன். எண்ணி 21 நாளைக்கு அப்படி தான் இருக்கும். 7 நாளைக்கு கொடுத்துருக்கேன். 7 நாள் முடிச்சுட்டு நான் வந்து பாரு. மறுபடி கருப்பசாமி கவுந்தப்பாடி வச்சுப்பா. கவுந்தப்பாடி